ஹானர் அவங்களோட X சீரியஸில் X7c அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஹானர் இங்கே ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஸ்கொயர் ஷேப்டு கேமரா செட்டப்பும் அண்ட் பேட்டர்ன் வைஸ் இங்கே டிசைன் கொடுத்துருக்குறாங்க. 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஒன்று ஒயிட் அண்ட் இன்னொன்று க்ரீன் கலர். இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹானர் X7cயோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.8 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த IPS யூஸ் பண்ணாமல் TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 850 nits வரைக்கும் போகும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இவர் LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, AMOLED யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. LCD பேனலாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல LCD பேனல் யூஸ் பண்ணியிருந்தா தாராளமாக போதுமானது தான். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க மினிமமாகவே. பட் ஹானர் இந்த டைம் வந்து LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் யூசேஜுக்கு தாராளமாக இந்த ப்ராசஸர் போதுமானது. கேமிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஷுவலாக கேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேபி இந்த ப்ராசஸர் உங்களுக்கு செட் ஆகலாம். மற்றபடி ஹெவி யூஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஹார்ட் கோர் கேமருக்கு இந்த ப்ராசஸர் செட் ஆகாது. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 15 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். ஒரு அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. செகண்டரி சென்சார் உங்களுக்கு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.4 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அட்லீஸ்ட் 8 மெகாபிக்சலை கொடுத்துருக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக இங்கே உங்களுக்கு ரெகுலரான AI ஃபீச்சர்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 5200 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 35 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த 5200 mAh பேட்டரியை வச்சு உங்களுக்கு 18 ஹவர்ஸ்க்கான ஆன்லைன் ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் அண்ட் நீங்கள் மியூசிக் ப்ளேபேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 59 ஹவர்ஸ்க்கான மியூசிக் ப்ளேபேக் அண்ட் கால்ஸ் பேசுகிறதா இருந்தாலுமே 46 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் பேசிக்க முடியும்னு சொல்லி ஹானர் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கால்ஸ்ன்னு பேசும்போது 5G சப்போர்ட் இருக்குது, வைஃபை ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே ஹானர் இன்னொரு விஷயம் இங்கே கிளைம் பண்ணுறாங்க, சப்போஸ் ஆக்சிடென்டல் எக்ஸ்போஷர் ரெயின்லேயே இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஸ்விம்மிங் பூலில் தெரியாமல் ட்ராப் ஆனாலும் இது எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பட் அகெயின் என்ன தான் பிராண்ட்ஸ் கிளைம் பண்ணாலுமே லிக்விட் டேமேஜ்க்கு வாரண்டியில் உங்களுக்கு கவர் ஆகாது. ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 14 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் UIயான MagicOS வெர்ஷன் 8.0 அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் எத்தனை வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்னு சொல்லி இங்கே எங்கேயும் மென்ஷன் ஆகலை. அடிஷ்னல் இந்த ஃபோனுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 14,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஹையரான ஸ்டோரேஜ் கிடைக்க ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் ஹானரோட சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய டைம் அவங்க காணாமல் போயிடுறாங்க. பெரிய லெவலில் வந்து ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறதில்ல, அவங்க சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியறதில்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹானரை இப்போதைக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் வாங்கன்னு நினச்சிங்கன்னா August 20th இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.